இன்னும் சாப்பிடல? காலையில் கேம்பில் இருந்து வந்ததிலிருந்து இன்னும் நான் அங்கு போகவே இல்லை. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நிமிஷமும் நமது படை என்ன செய்கிறது, எங்கே போகிறது என்பது எதிரிகளுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி தெரிகிறது? இங்கிருந்து உளவு போகிறது. இங்கே இருந்தா? இங்கே என்றால் நமது படைகளில். யார் அதை செய்யக்கூடும்? யாரை சந்தேகிப்பது? ஆனால் ஒன்று, உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு உளவு சொல்லும் அந்த மித்திர துரோகியை நான் எப்படியாவது கண்டுபிடித்தே தீர்வேன். அந்த ஓநாயின் கழுத்தை என் கைகளாலே பயப்படா, அது நீ அல்ல. அதோடு இன்னும் ஒன்று, ஒரு இந்திய அதிகாரி ரகசிய செய்திகளை வைத்துக் கொண்டு நமது படைகளை கூட்டம் கூட்டமாக கொன்று குவிக்கிறார். அவன் என் கைகளில் கிடைத்தால் அவனுக்காகவே என் துப்பாக்கியில் ஒரு ரவை காத்துக் கொண்டிருக்கிறது. மேஜர் குமார், அவனுக்கு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரிந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு சிரமமே இருக்காது. நீ நன்றி உள்ளவை. நீங்கள் நம்பிக்கையுடையவர்கள். குமார், நீங்களும் இந்த இமயமலையில் தான் இருக்கிறீர்களா? நான் அனுப்புகிற செய்திகள் எல்லாம் உங்களுக்குத்தான் கிடைக்கிறதா? நான் அதிர்ஷ்டக்காரி குமார். காதல் பாதையை விட்டு நாம் வெகு தூரம் சென்றாலும் இந்த புனிதமான காரியத்தில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். நமது படைகள் இருக்கும் இடம் எதிரிகளின் விமானத்தளம். எதிரிகள் மறைவாக இருந்து நம்மை தாக்கும் இடம். வெரி குட், வெரி குட். யார் இந்த படத்தை எழுதி அனுப்பியது? வில்லியம் சாப். ஒருவேளை இதுவும் எதிரியின் சூழ்ச்சியா இருக்குமோ? எதுவாயிருந்தாலும் கவலை இல்லை. I will take the risk. Yes, sir. நாளை இரவு சரியாக 7 மணிக்கு எதிரிகள் மறைவாக இருந்து நம்மை தாக்கும் இடத்திற்கு நம்முடைய படைகள் புறப்படுகிறது. சேதத்தை பொருட்படுத்தாது, நம்முடைய உயிரையும் பொருட்படுத்தாது இம்முறை தாக்குதல் பயங்கரமாக இருக்க வேண்டும். எல்லோரும் தயாராகுங்கள். Yes, sir. Thank you. எங்க போயிருந்த? உன்னை கைது செய்ததற்கும் விசாரணைக்காக இங்கு கொண்டு வரப்பட்டதற்கும் இவை காரணங்கள். 1, தேச துரோக வேலைகளில் நீ ஈடுபட்டாய். 2, எதிரிகளுக்கு நீ உளவு சொன்னாய். 3, படை போகும் திசைகள் எல்லாம் படம் போட்டு எதிரிகளுக்கு அனுப்பி வைத்தாய். ராணுவ சட்டப்படி இவை மரண தண்டனைக்குரிய குற்றங்களாகும். இதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? இல்லை, நான் குற்றவாளி அல்ல. இதில் துப்பு கண்டுபிடித்து குற்றவாளியை கைது செய்த அதிகாரியை அழைத்து வா. கேப்டன் மின்சார், இந்த விசாரணையில் உமது சாட்சியம் கோரப்படுகிறது. முற்றும் தெளிவாகவும் முழுக்க முழுக்க உண்மையையும் நான் இதில் கூறப்போகிறேன். மேன்மை தங்கிய ராணுவ மன்றம் என் வார்த்தைகளை நிச்சயமாக நம்பலாம். சீனப்படைகளின் நடமாட்டங்கள் பற்றி இந்திய சேனைகளுக்கு யாரோ உளவு சொல்வதாக நான் சந்தேகப்பட்டேன். செய்தி அறிவிப்பு இயந்திரம் மூலம் அடிக்கடி எதிரிகளுக்கு செய்திகளும் போய்கொண்டிருந்தன. இரவு நேரங்களில் கடும் பனியையும் பொருட்படுத்தாது
ஒரு கரிய உருவம் அங்குமிங்கும் நடமாடுவது நான் பலமுறை கண்டிருக்கிறேன். கண்ணுக்கு தெரிந்த உருவம் கைகளுக்கு பிடிபடாமலே இருந்தது. அந்த உருவத்துக்குரிய உளவாளி இதோ நிறுத்தப்பட்டிருக்கும் பெண். சாட்சி சொன்னது முழுக்க உனக்கு புரிந்ததா? புரிகின்ற பாஷையில் தான் இருந்தது. படம் வரைந்தது உண்மை. வேவு பார்த்தது உண்மை. சீனத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டது உண்மை. இது தேச துரோகம். இல்லை. நீ சீனத்து பிரஜை. இல்லை. நீ சிவனை மாண்டாய். மறுக்கவில்லை. அதன்படி நீ சீனாவை தாயகமாக ஒப்புக்கொண்டாய். இல்லை. இன்னுமா குற்றங்களை ஏற்க மறுக்கிறாய்? இவை குற்றங்கள் அல்ல, தேச விசுவாசம். சொந்த பூமிக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆக்கிரமிப்பாளரை அண்டியிருந்தே அழிப்பது ராஜதந்திரங்களில் ஒன்று. நான் இந்திய தாயின் வயிற்றிலேயே பிறந்தேன். இந்திய பெண்ணாகவே வளர்ந்தேன். இந்திய மகளாகவே வாழ்ந்தேன். இந்திய பெண்ணாகவே மடிவேன். மடிவதே முடிவு என்று முடிவு கட்டி விட்டாயா? அறிந்தே தொடங்கினேன் இந்த பணி. மரணத்தை பற்றிய நினைவில்லாமல் இதில் நான் ஈடுபடவில்லை. சாவு என்றும் வரும். அது சமரிலே வரும் என்றால் சரித்திரத்தில் எழுதப்படும். சாவு என்பது வாழ்வின் முடிவு. வாழ்வு என்பது சாவின் தொடக்கம். இதுதான் எங்கள் சரித்திரம். பாரதத்தின் மானங்காக்கவே நான் சீனத்தில் வாழ்ந்தேன். மணந்தேனே இந்த மணாளரை. அவரை நினைந்தேனா இந்த நெஞ்சத்தில் ஒரு முறையாவது? அணைந்தேனா அந்த மஞ்சத்தில் ஒரு தரமாவது? நம்பிக்கையை பெற்றேன். நாய் போல் நடித்தேன். எங்கள் நாட்டின் மீது படையெடுத்த வஞ்சகர்களை, அனைத்து கையையே முறித்து போட்ட ஆக்கிரமிப்பாளர்களை பாரத படை கடலலை போல் வந்து மோதுகின்ற நேரத்தில் ஆவை ஒரு துணை புரிந்தாள். அவள் காட்டிய வீரம், நடத்திய சாகசம் இமயமலை போல் என்றும் அழியாதது என்று எதிர்காலம் பேசுமோர் புகழுக்கு ஆசைப்பட்டேன். புகழனின் உயிரும் கொடுப்போம், பையனின் உலகே கிடைத்தாலும் நெருங்கோம். எங்கள் ரத்தத்தில் எங்கள் மூதாதையரின் ஒவ்வொரு சரித்திரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் கரங்களில் எங்கள் முன்னோர்கள் கொடுத்து போன வீரம் விளையாடிக் கொண்டிருக்கிறது. போரிலே ஏமாற்றுவதும் ஒரு கலை என்று நான் ஏமாற்றினேன். ஏமாறுவதும் ஒரு நிலை என்று நீங்கள் ஏமாந்தீர்கள். ஏமாற்றத்தால் நீங்கள் அழியப் போகிறீர்கள். அகப்பட்டுக் கொண்டதால் நான் அழியப் போகிறேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. பறந்து போகும் மேகங்கள் மூலமாக என் தாயகத்துக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். உங்கள் கையால் நான் சாக நேர்ந்தது என் துர்பாக்கியம். எனினும் விரும்பியே சாக வந்தேன். வருந்தவில்லை. உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள். உளவு பார்த்த குற்றத்திற்காகவும் தேச துரோக குற்றத்திற்காகவும் இந்த ராணுவ நீதிமன்றம் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறது. இவள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. ராஜரத்னம், நாம் எதிரிகளை மிகவும் நெருங்கிவிட்டோம். லாரிகளிலே எந்திர துப்பாக்கி அமைத்து நீங்கள் அந்த பக்கமாக வாருங்கள். நாங்கள் இப்படியே போகிறோம். கேப்டன், இப்போது நடக்கும் பயங்கரத்தில் யார் பிழைப்பர் யார் இறப்பர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு களைப்பு ஏற்படும் போதெல்லாம் நமது தாய்நாட்டை நினைத்துக் கொள்ளுங்கள். குட் லக். தேங்க்யூ சார். Follow me, man. Come on, go on, go on. Attention! Ready! Jai. Shoot! Attack!
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.